ஏய் என்ன கொலையெல்லாம் பண்ணுவீங்களா? இன்னும் ஒரே நல்ல பஞ்சாயத்து தீர்ப்பு, அதெல்லாம் எங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். அப்போ தெரியும் உங்களுக்கு இந்த ஜீவா யாருன்னு. ஆனா அடுத்த பஞ்சாயத்து வரைக்கும் நீ உயிரோட இருக்கணுமே. என்ன இப்போ நாங்க கொடுத்திருக்கோமே உனக்கு பிடிச்ச பிரியாணி லெக் பீஸோட. அதுக்கு அந்த பிரியாணில விஷம் கலந்திருக்கு. ஐயோ விஷமா? புறா புறா. நீ எங்க கிட்ட நேரா வந்து மோதிருந்தா கூட பரவாயில்ல, நாங்க ஒண்ணு சும்மா விட்டுருப்போம். ஆனா நீ அந்த புவனேஸ்வரியோட போய் சேர்ந்துக்கிட்டு எங்க கிட்ட வந்து மோதுற, அப்போ உன்னை கொல்றதுல தப்பே கிடையாது. அதனாலதான் உனக்கு கொடுத்த சோத்துல விஷத்தை கலந்தோம். ஐயோ அதுக்கு எதுக்கு என்ன கொலை பண்ண பாக்குறீங்க? கொலையெல்லாம் நீதானடா எங்க அப்பாவோட வாரிசுன்னு சொல்ற. நீ இருக்கிற வரைக்கும் எங்க குடும்பத்துக்கு நிம்மதியே கிடையாது. அதனாலதான் உன்னை முதல்ல கொல்லணும். ஐயோ நான் உண்மையை சொல்றேன். இந்த விஷயம் மட்டும் வேணாங்க. நான் ஜீவா இல்ல, நான் வாசு. என்ன வாசுவா? நானும் ஜீவாவும் சின்ன வயசுல ஆசிரமத்துல ஒன்னா வளர்ந்தோம். அவன் காணாம போனதுக்கு அப்புறமா நான் சிறார்ச்சேரிக்கு போகும்போது அவ ஐடென்டிட்டி தான் எடுத்துட்டு போயிட்டு இப்ப வரைக்கும் நான் ஜீவாவா வாழ்ந்துட்டு இருக்கேன். மத்தபடி உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் இல்லைங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த விஷத்தை மட்டும் என் உடம்புல இருந்து எடுத்துருங்க. ப்ளீஸ். என்னடா இதெல்லாம்? இல்ல மேடம், தெரியாம உளறிட்டேன். பாத்தீங்களா, இவனே அவன் வாயால நான் ஜீவா இல்ல வாசுதான்னு சொல்றான். இந்த ஒரு ஆதாரம் பத்தாதா? ஏமா ஒரு நல்ல மனுஷனை பழி வாங்கறதுக்கு இவ்வளவு கேவலமா யோசிப்ப? எங்கடா ஓட பாக்குற? எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பஞ்சாயத்து படி ஏற வச்சுட்டு நீ இப்ப தப்பிக்க பாக்குறியா? ஒண்ணே போடுவோம் உன்னை. இப்ப நடந்த எல்லா சாட்சிகளையும் வாதங்களையும் ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது ஜீவா ரகுராமையாவோட வாரிசு இல்லைங்கிறது உறுதியாகுது. அதனால புவனேஸ்வரி, பசுபதி, வாசு 3 பேருமே ரகுராமையா மேல பிராது கொடுத்த அந்த வழக்க நான் வாபஸ் வாங்குறேன். இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இவ்வளவு நாளா அவர் மேல தப்பு இருக்குன்னு பிராது கொடுத்ததால அவரால் தீர்ப்பு சொல்ல முடியாம இருந்துச்சு. ஆனா இப்பதான் அவர் மேல எந்த தப்பும் இல்ல தான் களங்கமற்றவர்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு. அதனால இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்டாமையா தீர்ப்பு சொல்றதுக்கு அவர்தான் தகுதியானவர். அதனால ரகுராமையா தான் இப்ப இந்த வழக்குல தீர்ப்பு சொல்லுவாரு. ஐயா அதெல்லாம் எதுக்கு? வேண்டாம் அண்ணா, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எனக்கு அதுவே போதும். ஏங்க, ஜீவாதா வாரிசு இல்லனா அப்ப அந்த வாரிசு யாருங்க? சிவரஞ்சனிக்கு பிறந்த குழந்தை நம்ம குடும்பத்து வாரிசு தானே. அப்ப அந்த குழந்தை யாருங்க? தெரியல ஜானகி. அந்த குழந்தை எப்பவோ நம்மளை விட்டு போயிடுச்சு. இல்ல இல்ல, அது நம்ம வீட்டு வாரிசுங்க, நம்ம ரத்தம் தானே. அப்புறம் என்ன, எப்படியாவது அந்த உறவை கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. மாயா, அந்த குழந்தை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். என்ன எங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், பண்ணிடலான்னு சொல்லுங்க. அவரே சம்மதம் சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன, அந்த குழந்தைய கண்டுபிடிங்க. பெரியம்மா, அந்த குழந்தை எங்க இருந்தாலும் சரி அவங்கள கண்டுபிடிச்சி நிச்சயமா
நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். பார்வதி, இதை எப்படியாவது கைக்கு கிடைக்க விடாம பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தை வீட்டுக்கு வந்துச்சுன்னா சொத்தை கொடுக்கணும், அதை கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவே இதுக்கு முட்டுக்கட்டை போட்டுறணும். ஆமா அண்ணி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். தம்பி, நீங்க சார், என் பேர் கதிர். சாரிப்பா, சின்ன வயசுல ஜீவான்னு ஒரு பையன் இங்கதான் வளர்ந்தான். அப்படியே உங்க முகஜாட அவ மாதிரியே இருந்துச்சு. அதான் கொஞ்சம் யோசிச்சேன். இந்த ஜீவாவே நான் தான் ஃபாதர். ஜீவாவா? ஏய் ஜீவா, என்னால நம்பவே முடியலையேப்பா. ஃபாதர், நான் தான் அந்த ஜீவா. ஜீவா, டேய் எப்படிடா இருக்க? எப்படி இருக்க? ஆ? ஆமா, நீ அந்த ரகுராம் ஐயாவோட ரகுராமோட தங்கச்சி பையன். என்னடா ஜீவா இப்படி பண்ணிட்ட நீ? ரகுராம் ஐயா உன்னை எப்படிலாம் பாத்துக்கிட்டார் தெரியுமா? இப்படி நீ திடீர்னு காணாம போயிட்டேடா. அவரு உன்னை தேடி தவிச்சு போயிட்டாருடா. உன்னை பிறந்த குழந்தைய அங்க கையில தூக்கிட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு போனாரு. உன்னை 5 வயசு வரைக்கும் நான் தான் பாத்துக்கிட்டேன். இப்படி திடீர்னு சொல்லாம கொள்ளாம காணாம போயிட்டேடா. டேய் ஜீவா, எங்கடா போன? இத்தனை வருஷமா எங்கதான்டா இருந்த சொல்லு. நான் காணாம போனது உண்மைதான். ஆனா எங்கெங்கயோ சுத்தி ரகுராம் மாமா வீட்டில் தான் நான் போய் சேர்ந்தேன். அவர் நிழல்ல தான் நான் வளர்ந்தேன். அப்படியா? ஆமா ஃபாதர். ஆனா நான் அவரோட தங்கச்சி பையங்கிறது அவருக்கு தெரியாது ஃபாதர். என்னடா சொல்ற? நீங்க என் மாமாவுக்கு ஒரு உதவி பண்ணணும் ஃபாதர். நான் தான் ஜீவான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வந்திருக்கான். அவன் தான் ரகுராமோட தங்கச்சி பையன்னு சொல்றான். பஞ்சாயத்துல பிராதி வேற கொடுத்திருக்கான். நீங்க தான் அவன் ஜீவா இல்லைன்னு பஞ்சாயத்துல வந்து சொல்லணும். ஜீவா, நான் வந்து சொல்றதை விட அவரோட உண்மையான தங்கச்சி பையன் நீயே இருக்கியே. நான் அவரோட தங்கச்சி பையன்ற விஷயத்த இப்ப சொல்ல முடியாது ஃபாதர். தனக்கு ஒரு தங்கச்சி இருந்ததையோ அவங்களுக்கு ஒரு பையன் இருந்ததையோ இந்த ஊர் உலகத்துக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்னு ரகுராம் மாமா அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த சத்தியத்துக்காக பஞ்சாயத்துல அவர் மேல கொடுத்த பிராதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கார். அவர் எந்த அவமானத்தையும் தாங்க தயாராயிட்டாரு. அவரே அவ்வளவு உறுதியா இருக்கும்போது நான் உண்மையை சொல்லி அவரோட உறுதியா அவரோட சத்தியத்தை உடைச்சா அவர் ரொம்ப வேதனைப்படுவார். அது தப்பு, பாவம். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டு வாரிச என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அவனை ஆற தழுவி நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த வீட்டு வாரிசை பத்தி பேசுறப்பெல்லாம் கதிர் ஏன் ரொம்பவே ஃபீல் ஆகுறான்? உன் அம்மாவோட போட்டோவை நீ முதல்ல என்கிட்ட தானே காட்டணும். என்கிட்ட முதல்ல காட்டல. என்ன கதிர், என்னது இது? இல்ல, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.